தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் எதிராகவும் மத்திய கல்வி அமைச்சரின் ராஜினாமாவை வலியுறுத்தியும் நாடு முழுவதும் ஜென்சி மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டம்தான் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. நாட்டையே திரும்பி பார்க்க வைத்துள்ள அவர்களின் போராட்ட முன்னெடுப்புகளை தற்போது பார்க்கலாம். ஜென்சி கையில் எடுத்த போராட்ட வடிவம் இருக்கே, சும்மா சொல்லக்கூடாது, நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சீரியஸான விஷயத்தை கூட ரொம்ப வித்தியாசமா கையாண்டிருக்காங்க. போராட்ட களத்துல பொண்ணுங்களோட தைரியம் தான் வேற லெவல். போலீஸ் தடியடி நடத்த வந்தப்போ ஒரு பொண்ணு பயப்படாம முன்னாடி வந்து மொத்த கூட்டத்தையும் தன் கைக்குள்ள மறைச்சு பாதுகாத்து நின்ன வீடியோ இணையத்துல செம வைரல். மும்பையில கைது செய்யப்பட்ட மாணவர்களை ஏத்திக்கிட்டு போன போலீஸ் வண்டிய ஒரு பொண்ணு தனியாளா நடு ரோட்ல நிப்பாட்டி இருக்காங்க. பீரியட்ஸ் டைம், கடுமையான வலி இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம பல பெண்கள் போராட்ட களத்துல நின்னு இருக்காங்க. இத கவனிச்ச உடனே கூட இருந்த ஆண் நண்பர்கள் யோசிக்கவே இல்ல. ஓடி போய் அவங்களுக்கு தேவையான நாப்கின்களை வாங்கிட்டு வந்து கொடுத்து உண்மையான தோழமையை காட்டியிருக்காங்க. போலீஸ் தடியடி நடத்த வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் பசங்க டக்குன்னு எல்லாரும் சேர்ந்து தேசிய கீதத்தை பாட ஆரம்பிச்சுட்டாங்க. பாட்னாவில போராட்டம் சூடானதும் கூட்டத்தை கலைக்க போலீஸ் தண்ணீரை பீச்சு அடிச்சிருக்காங்க. சாதாரணமா இருந்தா எல்லாரும் சிதறி ஓடுவாங்க. ஆனா நம்ம ஜென்சி பசங்க அத பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியிலேயே ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடி இருக்காங்க. போலீஸ் வண்டியில ஏத்திக்கிட்டு போகும்போது கூட சோகமாகாம எனக்கு போலீஸ் வண்டியில விண்டோ சீட் கிடைச்சிருச்சுட்டான்னு ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாவையே அலற வச்சிருக்காங்க. திஸ் ஜெனரேஷன் இஸ் unserious while being so serious. இப்போ சோசியல் மீடியா முழுக்கவும் இந்த டயலாக் தான் ட்ரெண்டிங். போராட்டம்னா வன்முறை தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, பதற்றம் இல்லாம தோழமையோட தன்மானத்தோடவும் போராட முடியும்னு ஒரு போராட்ட களத்துல எப்படி செயல்படணுன்றதுக்கு இந்த ஜென்சி தலைமுறை ஒரு உதாரணமாகவே மாறி இருக்காங்கன்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வராங்க. யாரையும் புண்படுத்தாம தங்களுடைய உரிமையை கேட்கறதுல ஜென்சி பசங்களுடைய இந்த புதுவிதமான கூல் அண்ட் ஸ்மார்ட் போராட்டம் இப்போ இணையத்துல செம ஹிட். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுஜாதா.